காவரின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பேங்க் பற்றி பேச போகிறோம். இந்த ரெண்டு பேங்க் பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் ரன் ஆகிட்டு இருக்க மோஸ்ட் பாப்புலராக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே இந்த ரெண்டு பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பெரிய அளவில் அசட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ரெண்டு பேங்க் எது, என்னது மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ரெண்டு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம். இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய அண்ட் வந்து ப்ளூச்சிப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிற முக்கியமான சில ஃபண்ட்ஸ், அதாவது ஆக்சிஸ் ப்ளூச்சிப்பாக இருக்கலாம், மிரே அசட்டாக இருக்கலாம், எஸ்பிஐ ப்ளூச்சிப்பாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூச்சிப்பாக இருக்கலாம், HDFC டாப் ஃபண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வங்கிகள் இருக்குது. அந்த ரெண்டு வங்கிகள் எதுனா ஒன்று வந்து ICICI பேங்க், இன்னொன்று வந்து HDFC பேங்க். இப்போ ஆக்சிஸ் ப்ளூச்சிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 32,000 கோடிக்கு மேலே இருக்குது. 32,000 கோடிக்கு மேலே ஏஎம் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சிஸ் ப்ளூச்சிப் என்ன பண்ணுறாங்கன்னா ஐசிஐசிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, HDFC பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிரே அசட், இதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 31,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்பிஐ ப்ளூச்சிப் உடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 29,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் ப்ளூச்சிப் பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது, அதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது 30,000 கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் HDFC டாப் 100 பார்த்தீங்கன்னா அதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 19,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே சொல்லி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான அசட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று HDFC பேங்க், இன்னொன்று ICICI பேங்காக இருக்குது. இதை தாண்டி நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து UTI மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கொட்டாக் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், DSP மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கேனரா ரொபேக்கோவாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த ரெண்டு வங்கிகள் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸாக அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாத்துலேயுமே டாப் 3ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ல ஒன் ஆஃப் த ஸ்டாக்காக இந்த HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க இந்த ரெண்டு பேங்க் மேலேயும் பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, எந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேங்க்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். RBI டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பிரைவேட் பேங்க்ஸுடைய கிரெடிட் க்ரோத் அப்படிங்கிறது டபுள் டிஜிட்டில் இருக்குது. குறிப்பாக இந்த மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய குவார்ட்டரில் 15.1% அவங்களுடைய க்ரோத் இருக்குது அப்படின்னு RBI டேட்டா சொல்லுது. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்குடைய அந்த லெண்டிங் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, லாஸ்ட் இயரில் 3.6% இருந்துச்சு, இந்த வருஷம் அது 7.8 இருந்திருக்கு. பட் இருந்தாலும் பிரைவேட் பேங்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிரைவேட் பேங்க்ஸுடையது அதிகமாக இருக்குது, 15% மேலே இருக்குது அதோடைய க்ரோத்துங்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே தெரியும். அதாவது இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு நிறைய எக்கனாமிக்கல் ரிவ்யூ எல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதிகமான லோன் எல்லாம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் பேங்க் தான் கொடுக்குறாங்க. ஈஸியாக லோன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த எல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. டக்குன்னு அந்த விஷயங்கள் நடந்துறதுனாலையும் நிறைய பேர் அதை அப்ரோச் பண்ணி லோன் வாங்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு பேங்க் எடுத்துப்போம். ICICI பேங்குடைய லோன் புக்கையும் HDFC பேங்குடைய லோன் புக்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ICICI பேங்குடைய லோன் புக் பார்த்தீங்கன்னா 2021 அவங்களுடைய லெண்டிங் அப்படிங்கிறது 7.91 லட்சம் கோடியாக இருந்திருக்கு 2021. பட் அது 2022 எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா 16% உயர்ந்திருக்கு. அதாவது இதனுடைய க்ரோத்துங்கிறது 9.2 லட்சம் கோடியாக 2022 அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் HDFC உடைய லோன் புக் பார்த்தோம்னா 2021 ஃபிஸ்கல் இயரில் அவங்களுடைய லெண்டிங் அப்படிங்கிறது 11.85 லேக் crore. ஓகே, ஆனால் அது 2022 19.8% அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. அந்த அளவுக்கு க்ரோத் இருந்திருக்கு. 14.2 லேக் crore அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 2014 2018 காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய தனியார் வங்கிகளுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து IL&FS அப்படிங்கிற பேங்க் திவாலானது. அதுக்கப்புறம் இந்த DHFL பேங்க்குடைய அந்த பேங்க்ரப்சி நடந்துச்சுல, எஸ் பேங்க். இந்த மாதிரியான பிரச்சனைகளால என்னாச்சுன்னா பிரைவேட் பேங்க்னாலே வந்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இருந்துச்சு. அந்த டைமில் இந்த பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நான் பெர்ஃபார்மிங் அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை, அதை வந்து அப்படியே சைலண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ICICI பேங்க்குடைய நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 1.14 இருந்தது. ஆனால் இப்போ 2022 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 0.72% வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி HDFC உடைய NPA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 0.4 இருந்துச்சு. இப்போ FY22 வந்து 0.32 அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான காரணம், இது தனியார் வங்கிகளில் போய் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெப்போ ரேட்லாம் வருனாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கும் பொழுது பிரைவேட் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க. பட் எதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை
ஏற்றுறாங்கன்னா டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவ்வளோ ஏற்றுறது கிடையாது. அதே நேரத்தில் லெண்டிங் லோன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க. எப்போவுமே பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், கார் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் பொழுது, இல்லை ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷம் மாறிக்கிட்டே இருக்குது, அதிகமாகுது அப்படின்னா பேங்க்குக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதை வந்து நம்ம கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடாது, இன்வெஸ்டார் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும். இன்வெஸ்டார் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குன்னா, உங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்கை தாண்டி பார்த்தீங்கன்னா அது வந்து PSU பேங்க்ஸ் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், லெண்டிங்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பொதுத்துறை வங்கிகள் வந்து குறைந்த வட்டியில் கடன் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறதுனால அவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் தனியார் வங்கிகள் வந்து அதிகமான வட்டியில் கடனை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய க்ரோத்துங்கிறது க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அது அதிகமாக இருக்கும். ஸோ நாம் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம், இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம எதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் தான் பார்க்கணும். அதாவது க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் எந்தெந்த பேங்க் வந்து ஒர்க் பண்ணுது, யாரெல்லாம் வந்து கிரெடிட் கொடுக்கறதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு பேங்கை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ரெப்போ ரேட் ஏற்றினதுக்கு பிறகு, RBI ரெப்போ ரேட்டை ஏற்றினதுக்கு பிறகு ICICI பேங்குடைய FD ரேட் எவ்வளோ ஹைக் வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் ஏற்றினாங்க. பட் அதே மாதிரி இந்த லோனுக்கெல்லாம் எவ்வளோ அவங்க வந்து ஹைக் பண்ணாங்க அப்படின்னா, ICICI பேங்குடைய ஹோம் லோன் ரேட்டை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ஏற்றினாங்க. அப்போ பார்த்துக்கங்க, நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு டெபாசிட்டுக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற லோனுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்குறாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்கறதுனால தான் அந்த பேங்க்கு அதிகமான ப்ராஃபிட் வருது. அதிகமான ப்ராஃபிட் வரக்கூடிய வங்கிகளில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி HDFC பேங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெப்போ ரேட் ஹைக் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவங்களுடைய FD ரேட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க ஏற்றினாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய லெண்டிங் அப்படிங்கிறது இன்னும் அதிகம். லெண்டிங்கான அந்த ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இன்னும் அதிகம். எப்படின்னா இப்போ MCLR எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட் இருக்குல்ல, அது எவ்வளோன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் அளவுக்கு ஏற்றிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டபுளாக ஏற்றிருக்காங்க. அப்படிங்கிறதுனால க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த ரெண்டு பேங்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதுனால தான் மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் இந்த பேங்க்கில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பேங்குடைய ஃபினான்சியல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி பார்க்கலாம். ICICI பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய மார்க்கெட் கேப் வந்து 5,25,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோங்கிறது 20.9 இருக்குது. புக் வேல்யூ 227 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750-56 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 7. ஏன்னா எவ்வளோ கடன் இருக்குது இந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 11,03,840 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குது. பட் இந்த கம்பெனியுடைய ROE அண்ட் ROC பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ICICI ROE வந்து 15.9% இருக்குது. ROCE 6.04 இருக்குது. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2022 மார்ச்சில் வந்து இவங்களுடைய ஓவரால் ரெவன்யூ 24,999 கோடி. பட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 7,719 கோடி. ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோன்னா ₹11.11 தான். ICICI ப்ராசன்ஸ் கான்சர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வங்கிகள் எல்லாமே அதிகமாக வெளியில் கடன் கொடுக்குறாங்க. லெண்டிங் பிஸ்னஸ் தான் அவங்களுடைய கோர் பிஸ்னஸாக இருக்குங்கிறதுனால இந்த கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா ICICI பேங்குடைய கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 30 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. 30,76,190 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஜென்ரலாக வந்து பார்க்கப்படுது. ஆனால் அவங்க எப்படியும் வசூல் பண்ணாமல் இருக்க போகிறதுல எப்படியாவது வசூல் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நம்பலாம். எந்த அளவுக்கு கலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த மைனஸ் பாயிண்ட்டாக என்ன பார்க்கப்படுதுன்னா கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத் போராக இருக்குது. அதாவது கடந்த 5 வருடங்கள் பார்க்கும்போது 9.38% தான் சேல்ஸ் க்ரோத் இருக்குது. அதனால இது வந்து போரான சேல்ஸ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புக் வேல்யூவோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. 3.34 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது அடுத்து ஒரு பாயிண்ட். அப்புறம் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் க்ரோத் வந்து கடந்த 5 வருடங்களில் டீசெண்டாக இருக்குது. 19.77% இருக்குது கடந்த 5 வருடங்களை பார்க்கும்போது அப்படிங்கிறது அடுத்து ஒரு குட் பாயிண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தொடர்ச்சியாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ICICI பேங்குடைய காசா ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 45 இருக்குது. காசா ரேஷியோங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டும் வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் காசா ரேஷியோ. இது 45 இருக்குது. 45ங்கிறது குட். அதே மாதிரி இந்த கம்பெனியுடைய கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னா 19.16 இருக்குது. 10க்கு மேலே கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ இருக்குது அப்படின்னாலே அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பெட்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம HDFC பேங்குடைய ஃபினான்சியல்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7,76,000 கோடிக்கு மேலே இருக்குது. PE ரேஷியோ 20.4 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணோன்னா அது 17.9 இருக்குது. புக் வேல்யூ ₹445, ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்குது.
ROCE அண்ட் ROE பார்த்தீங்கன்னா ROE வந்து 16.6 இருக்குது, ROCE 5.83 இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அது 7.22 இருக்குது. ஆல்மோஸ்ட் ICICI பேங்க் அண்ட் HDFC பேங்கோடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது சேம் தான். அது வந்து 7, இது வந்து 7.22 அப்படின்னு இருக்கு. அண்ட் HDFC பேங்குடைய கடன் அப்படின்னு பார்த்தா அது 17,84,970 கோடி இருக்குது. அதே மாதிரி இந்த பேங்க்குடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தாலும் 2022 மார்ச்சில் 35,574 கோடி ரூபாய்க்கு இவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அண்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 10,443 கோடியாக இருந்திருக்கு. அண்ட் ஏர்னிங் பெர் ஷேர் எவ்வளோனா 18.83, 18 ரூபா 83 பைசா. HDFC பேங்குடைய கான்டிஞ்சன்ட் லைபிலிட்டிஸ்ங்கிறது 14,57,165 கோடி. ஸோ HDFC பேங்குடைய மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம், அதாவது 3.14 டைம்ஸ் புக் வேல்யூவோட இந்த ஷேர் கம்மியாக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கம்பெனி ஹாஸ் லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ராஃபிட் க்ரோத் வந்து கடந்த 5 வருடங்களில் 20.03 இருக்குது. CAGR வந்து 20.03 இருக்குது. அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் ICICI பேங்க் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத்துங்கிறது இந்த HDFC விட ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. அதாவது 19.77 இருக்குது. இது 20க்கு மேலே இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் காசா ரேஷியோ பார்த்தோம்னா HDFC பேங்குடைய காசா ரேஷியோங்கிறது 48க்கு மேலே இருக்குது. ஹையஸ்ட் காசா ரேஷியோ இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேங்கில் HDFC பேங்கும் உண்டு. அதே மாதிரி நம்ம ICICI சொல்லலாம், அவங்க வந்து 45 இருக்காங்க, இவங்க 48 இருக்காங்க. அண்ட் கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ எவ்வளோ இருக்குது HDFC பேங்க்னு பார்த்தோம்னா அது 18.8 இருக்குது. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ ICICI பேங்குடைய கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 19.51 இருக்குது. HDFC உடைய இது வந்து 18 பாயிண்ட் சம்திங்காக இருக்குது. இந்த கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் உள்ள சில விஷயங்களில் மட்டும்தான் ரெண்டு பேங்க்குமே வந்து ரொம்ப டிஃபர் ஆகிறாங்க. மற்றபடி எல்லா விஷயத்திலும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. முக்கியமாக கடந்த 5 வருடத்தில் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் க்ரோத்துடைய CAGR நம்ம என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. இது 19, இது வந்து 20, 19.77, இது 20 பாயிண்ட் சம்திங் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே இது ரெண்டுமே நல்ல க்ரோத் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. HDFC பேங்குடைய ஷேர் பிரைஸுங்கிறது 1390-97 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேங்க்லையும் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தானே தவிர உங்களுக்கு அட்வைஸோ சஜஷனோ கொடுக்கறது கிடையாதுங்கிறத மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காம காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக அப்படின்னு உங்கள் ஃபோனுக்கு வரும். ஓகேவா? அதனால தான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.